அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். போக்குவரத்து அபராதங்கள் கவர்மெண்ட் பே மூலம் செலுத்துவதற்கு நடவடிக்கை. லோபெரி வாயுக்கு தட்டுப்பாடு, வெளியான முக்கிய தகவல். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வேட்பாளர்களுக்கு வெளியான அறிவித்தல். யாழில் ஆசிரியரை கொடூரமாக தாக்கிய நிதி நிறுவன முகாமையாளர் தாய் சகோதரி கைது. புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட இளைஞர் மீது காவல்துறையினர் கொலைவெறி தாக்குதல். அரிசி மூடைகளுடன் கொடை சாய்ந்த லொரி, 2 படுகாயம். பிரபல உயர்கல்வி நிறுவனம் ஒன்றில் பாலியல் துன்புறுத்தல், கண்ணீர் விடும் மாணவிகள். எமது ஆட்சியின் கீழ் பொருட்களின் விலைகள் 20% குறைப்பு. மேர்வின் சில்வா ஏப்ரல் 3 வரை மீண்டும் விளக்கமறியலில். தொடர்பான விரிவான செய்திகள். போக்குவரத்து அபராதங்களை கவர்மெண்ட் பே மூலம் செலுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்ப நிறுவன உறுப்பினர் ஹர்ஷா புரசிங்க தெரிவித்துள்ளது. வாகன சாரதிகளுக்கு நிவாரணம் அளிக்கும் வகையில் பொதுமக்கள் விரைவில் கவர்மெண்ட் பே மூலம் போக்குவரத்து அபராதங்களை செலுத்த முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பான அடிப்படை பணிகள் தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்ப நிறுவனத்தால் முடிக்கப்பட்டுள்ளதாகவும் விரைவில் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கவர்மெண்ட் பே என்பது வரிகள், அபராதங்கள், பயன்பாட்டு பில்கள் மற்றும் கல்வி கட்டணங்கள் போன்ற அரசு தொடர்பான சேவைகளுக்காக புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட அதிகாரப்பூர்வ நிகழ்நிலை கட்டண தளமாகும். கொழும்பில் சமீபத்தில் நடந்த ஒரு சந்திப்பின் போது பேசிய ஹர்ஷா புரசிங்கம், புதிதாக நியமிக்கப்பட்ட ICTA சபை கவர்மெண்ட் பே டிஜிட்டல் கட்டண தளம் முன்னோடியாக செயல்படுத்தப்பட்ட போதிலும் அறிமுகப்படுத்தப்படவில்லை என்பதை கண்டறிந்ததாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் பல நிறுவனங்களுடன் ஒருங்கிணைந்த பிறகு குறுகிய காலத்திற்குள் பல புதிய அம்சங்களுடன் கவர்மெண்ட் பே இறுதியாக பொதுமக்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. நாங்கள் 7 கவர்மெண்ட் பேயை அறிமுகப்படுத்திய போது எங்களிடம் 16 அரசு நிறுவனங்கள் இருந்தன. இன்றைய நிலவரப்பின்படி எங்களிடம் 25 நிறுவனங்கள் உள்ளன. ஒவ்வொரு வாரமும் நாங்கள் புதிய பொது நிறுவனங்களை சேர்த்து வருகிறோம் என குறிப்பிட்டுள்ளார். நுவரெலியா மாவட்டம் முழுவதும் லோபெரி வாயு தட்டுப்பாடு நிலவுவதாக நுகர்வோர் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த நிலையில் நுவரெலியா மாவட்டத்தில் பல மாதங்களாக நிலவும் லோபெரி வாயு பற்றாக்குறையால் லோபெரி வாயு நுகர்வோர் கடும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுவரெலியா மாவட்டத்தில் லோபெரி வாயு நுகர்வோர் அதிக எண்ணிக்கையில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் அடிப்படையில் மத்திய நிறுவனங்கள் லோபெரி வாயு சிலிண்டர்களுக்கு வீட்டு எரிவாயு சிலிண்டர்களை வழங்காததால் எரிவாயு நுகர்வோர் சிரமத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. லோபெரி வாயு வாடிக்கையாளர்கள் மத்திய எரிவாயு முகவர்களிடமிருந்து புதிய எரிவாயு சிலிண்டரை வாங்க கோரிய போதிலும் நிறுவனம் வாடிக்கையாளர்களுக்கு புதிய எரிவாயு சிலிண்டர்களை வழங்கப் போவதில்லை என தெரிவித்துள்ளதாக நுகர்வோர் குறிப்பிட்டுள்ளனர். இது தொடர்பாக நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள லோபெரி வாயு விற்பனை முகவர்கள் கருத்து தெரிவிக்கையில், லோபெரி வாயு நிறுவனம் பல மாதங்களாக தங்கள் நிறுவனங்களுக்கு லோபெரி வாயுவை வெளியிடாததால் நுகர்வோர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டத்தை பின்பற்றி தேர்தல் பிரச்சார பணிகளில் ஈடுபட வேண்டியது சகல வேட்பாளர்களினதும் பொறுப்பாகும் என பெப்ரல் தேர்தல் கண்காணிப்பு அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோகண ஹெட்டியாராச்சி தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தங்களது பிரதேசங்களில் நிலவும் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு தாம் தகுதியானவர் என வேட்பாளர் நிரூபிக்க வேண்டும். அத்துடன் ஊழலின்றி பொது சொத்துக்கள் தொடர்பில் பொறுப்புடன் செயற்படக்கூடியவர் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். தேர்தலுக்காக கையூட்டல் வழங்கும் வேட்பாளர் ஒருவர் தேர்தல்களை வெற்றி பெற்றதன் பின்னர் அந்த பணத்தை வசூலிப்பதற்காக செயற்படுவார் என்ற பிம்பத்தை மக்களிடையே தோற்றுவிக்கும். இந்த நிலையில் தேர்தலில் வெற்றி பெற்று உள்ளூராட்சி மன்ற உறுப்பினராக தெரிவான ஒருவர் பிரச்சாரத்தின் போது பொதுமக்களுக்கு பணம் வழங்கியுள்ளமை உறுதிப்படுத்தப்படுமாயின் அவர் தமது பதவியை இழக்க நேரிடும் என பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோகன் ஹெட்டியாராச்சி தெரிவித்துள்ளார். யாழில் தனியார் நிதி நிறுவனத்தின் முகாமையாளர் ஒருவர் அயல் வீட்டில் உள்ள ஆசிரியரை மண்வெட்டியால் தாக்கிய நிலையில் பாதிக்கப்பட்ட நபர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார்.
இந்த சம்பவமானது கடந்த சனிக்கிழமை அச்சுவேலி பகுதியில் இடம்பெற்றுள்ளது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட நபர் அச்சுவேலி போலீஸ் நிலையத்தில் வழங்கிய முறைப்பாட்டுக்கு அமைவாக போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்தனர். விசாரணையின் போது தாக்குதலை மேற்கொண்ட முகாமையாளருக்கு துணை போன தாயார் மற்றும் 2 சகோதரிகள் இன்று அச்சுவேலி போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். இருப்பினும் தாக்குதலை நடத்தியவர் ஆஜராகவில்லை என்பதுடன் அச்சுவேலி போலீசார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கெஸ்பேவ காவல்துறை புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி உட்பட சிவில் உடையில் இருந்த காவல்துறை அதிகாரிகளால் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட இளைஞர் ஒருவர் கொடூரமாக தாக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. தாக்குதலில் பாதிக்கப்பட்ட 22 வயது இளைஞர் தற்பொழுது களுபோவில பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. தாக்குதலுக்குள்ளான இளைஞர் பாதுகையில் உள்ள தனது வீட்டிலிருந்து பெளியந்தலையில் உள்ள தனது சகோதரனின் வீட்டிற்கு வாடகை வண்டியில் பயணித்துக் கொண்டிருந்த போது ஒரு நண்பரை கண்டு வண்டியில் இருந்து இறங்கி பேசிக் கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த சந்தர்ப்பத்தில் வந்த கெஸ்பேவ காவல்துறையினரின் ஜீப் ரக வாகனத்தை கண்டு அங்கிருந்து வேறொரு நபர் தப்பியோடியுள்ளார். இந்த நிலையில் நண்பரிடம் பேசிக் கொண்டிருந்த இளைஞனிடம் தப்பியோடியவர் யார் என்று காவல்துறையினர் கேட்டபோது தனக்கு தெரியாது என பதிலளித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து குறித்த இளைஞனையும் அவரது நண்பரையும் காவல்துறை அதிகாரிகள் தரையில் தள்ளி தாக்கியுள்ளனர். இந்த இடத்தில் நடந்த தாக்குதலுக்கு பிறகு தாக்கப்பட்ட இளைஞனும் அவரது நண்பரும் ஜீப்பில் சிறிது நேரம் அழைத்து செல்லப்பட்டு பின்னர் மீண்டும் கீழே இறக்கி மீண்டும் தாக்கப்பட்டதாகவும் பாதிக்கப்பட்ட இளைஞன் குறிப்பிட்டுள்ளார். இன்று காலை பதுளை பண்டாரவளை வீதியில் திக்கராவ பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் 2 காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்த லோரியொன்று வீதியை விட்டு விலகி குடை சாய்ந்ததில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. பதுளையில் இருந்து பண்டாரவளை நோக்கி அரிசி மூடைகள் ஏற்றிச் சென்ற லோரியொன்று இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் லோரியின் சாரதியும் உதவியாளரும் காயமடைந்துள்ள நிலையில் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தனியார் உயர்கல்வி நிறுவனம் ஒன்றில் 10 மாணவிகளை தொடர்ந்தும் பாலியல் ரீதியாக துன்புறுத்திய சம்பவம் தொடர்பில் குறித்த நிறுவனத்தின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். குருநாகல் பகுதியில் உள்ள தனியார் உயர்கல்வி நிறுவனம் ஒன்றில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மாணவர்கள் அளித்த முறைப்பாட்டுக்கு அமைய குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவத்தில் குருநாகல் பகுதியைச் சேர்ந்த 48 வயதுடைய ஒருவரை கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட நபருக்கு சொந்தமான உயர்கல்வி நிறுவனத்தில் கல்வி நோக்கங்களுக்காக பதிவு செய்யப்பட்ட மாணவிகள் தொடர்ந்தும் பாலியல் தொல்லைக்கு முகம் கொடுத்தமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மேலும் சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளையும் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த 2024 மார்ச் மாதத்துடன் ஒப்பிடும்போது 2025 மார்ச் மாதத்தில் பொருட்களின் விலைகள் 20% குறைந்துள்ளதாக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். பெரிய வெங்காயத்தின் விலை 2024 மார்ச் மாதத்தில் 1 கிலோ 400 ஆக இருந்தது. ஆனால் தற்போது 180 ரூபாய் வரை குறைந்துள்ளது என தெரிவித்துள்ளார். சிகப்பு சீனி 1 கிலோகிராம் 430 இருந்து 285 ரூபாவாக குறைந்துள்ளது. டின்மீன் 290 இருந்து 270 குறைவடைந்துள்ளது. இதுபோன்று 40 வகையான பொருட்களின் விலைகளை குறைப்பதற்கு சதோசம் மூலமாக முடிந்ததாகவும் இதன் மூலம் மொத்த விலைகள் 20% வரை குறைந்துள்ளதாகவும் அமைச்சர் சமரசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் அமைச்சர் மேர்வின் சில்வா ஏப்ரல் 3ஆம் தேதி வரை விளக்கமறியலில் தொடர வேண்டும் என மகர நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கிரிபத்கொட பகுதியில் உள்ள அரசு நிலம் ஒன்றை பொய்யான ஆவணங்கள் மூலம் விற்பனை செய்த குற்றச்சாட்டு தொடர்பாக குற்றப்புலனாய்வு பிரிவு அவரை பத்திரமுல்லை பலாவத்த பகுதியில் வைத்து அண்மையில் கைது செய்தது. இந்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் மேர்வின் சில்வா மட்டுமல்லாது மேலும் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இன்று மாகாண நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் அவர்கள் ஏப்ரல் 3ஆம் தேதி வரை விளக்கமறியலை வைத்திருக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.